எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர்களில் ஒருவர் பசுவையா. அவர் ஒரு பிரமாதமான கவிதை எழுதியிருப்பார். என்னை கேட்டால் அவர் மிகச்சிறந்த கவிஞர் எல்லாம் இல்லை, அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆனால் பசுவையா என்கிற பெயரில் ஒரு அருமையான தொகுப்பு வந்திருக்கிறது. அது ஒரு நல்ல நான் இந்த கவிதையை படித்து நீங்கள் நம்ப வேண்டும், 40 வருடங்கள் இருக்கும். 40 வருடங்களாக என்னுடைய மனதிலும் என்னுடைய மூளையிலும் ஒரு கவிதையின் வரிகளை நான் அப்படியே தேக்கி வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் அது ஒரு மிகச்சிறந்த படைப்பு என்ற அர்த்தம். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நினைவுகளில் ஒரு நினைவாக தங்கியிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். என் நினைவில் எனக்கு ஒரு பெண்ணுடைய முகம், +2 என்னோடு படித்த ஒரு பெண்ணின் முகம் இன்றைக்கும் இருக்கிறது என்றால் 60 வயதிலும் இன்னும் நான் அந்த பெண்ணை மறக்கவில்லை என்ற அர்த்தம். இன்றைக்கு அந்த பெண் இங்கே நின்னால் கூட இந்த மைக்கெலாம் தூர தூக்கி போட்டு அந்த பெண் பின்னால் போய்விடக்கூடிய மனநிலை எனக்கு இருக்குது. ஏனென்றால் என்னுடைய மூளையில் வாழ்க்கை, சமூகம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாவற்றையும் மீறி அந்த பெண்ணினுடைய கை பரிசம் எனக்கு தேவைப்படுகிறது. அவள் எப்பொழுதும் என்னுடைய அவளுடைய இரத்த நாளங்களின் வழியாக எனக்கு செய்தி அனுப்பினவள். அந்த ஈரமான பொழுதுகளை இதுவரையிலும் நான் மறந்து போனதே இல்லை. சுந்தரராம சாமியினுடைய அந்த மிக அற்புதமான ஒரு கவிதை இருக்குது, ஒரு ரயில் அடி. ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் மாதிரியான ரயில் நிலையம் இல்லை அது. அந்த ரயில் நிலையத்தில் எப்போதாவது ஒரு ரயில் நிற்கும். அந்த ரயில் நிலையத்தில் ஒரே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார். ஒரு பணியாளர்கள் கூட யாருமே இருக்க மாட்டார். ஒரு அனாதைத்தனமான ரயில் நிலையம் அது. கிட்டத்தட்ட ரஷ்யா படங்கள் நாம் பார்த்தால் தாஸ்தாவஸ்கி, டால்ஸ்டாய் என்று காண்பிக்கிற படங்களில் அப்படி ரயில் நிலையத்தை நாம் பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு திருவண்ணாமலையிலிருந்து 12-10 கிலோமீட்டரில் வேளானந்தல் என்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. நானும் என்னுடைய நண்பன் கருப்பு கருணாவும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இலக்கியம் போதித்த உதயசங்கர் என்கிற ஒரு நண்பன் அங்கே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். நாங்கள் 2 பேரும் அந்த ரயில்வே ரோட்லேயே போய் சைக்கிளை நிறுத்திட்டு அவர்கிட்ட இலக்கியம் கேட்போம், இலக்கியம் கற்போம். அப்படி ஒரு அனாதைத்தனமான ரயில்வே நிலையத்தில் ஒரு பெண் நிற்கிறாள். இதான் கவிதை. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு என்று தெரியவில்லை. அவள் யாருடைய வரவை எதிர்பார்த்து இந்த ரயில்வே நிலையத்தில் நிற்கிறாள் என்றும் தெரியவில்லை. பசுவையா அந்த கவிதையை இப்படி ஆரம்பிக்கிறார். என்ன வருத்தம் உனக்கு என்று தெரியவில்லை. யாருமற்ற இந்த ரயில் அடியில் யாருடைய வரவுக்காக நீ காத்து நிற்கிறாய். பொட்டிட்டு கொள்ளவும் மை வைத்து கொள்ளவும் கூட முடியாதபடிக்கு அப்படி என்ன நேர்ந்தது உனக்கு? அந்த பொண்ணுக்கு பொட்டும் வச்சுக்கல, மையும் வச்சுக்கல, இரண்டும் கூட வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு என்ன நேர்ந்தது உனக்கு? நான் கவனிப்பதை பார்த்து மிரளாதே, நான் கவனிப்பதை பார்த்து மிரளாதே. நான் உன் கண்ணீரின் நீர்மை, உன் கஷ்டங்களின் மறுபக்கம். ஒரு கவிஞன் எழுதுகிறான், நான் உன் கண்ணீரின் நீர்மை, உன் கஷ்டங்களின் மறுபக்கம். என் புத்தி மோசத்தால் ஏதேதோ எழுதி ஏதேதோ பேசி கரகோஷம் கேட்டு விரியும் சிறகுகளை கோதிக்கொண்டிருந்து விட்டேன். அவனுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட். என்னுடைய புத்தி மோசத்தால் இதுவரை ஏதேதோ எழுதி ஏதேதோ பேசி கரகோஷம் கேட்டு விரியும் சிறகுகளை கோதிக்கொண்டிருந்து விட்டேன். இனி உன்னை புரிந்து கொள்ள எழுதுவேன் ஒரு கவிதை என்று அந்த கவிதையை முடிக்கிறார். நண்பர்களை, யார் என்று தெரியாத ஒரு பெண்ணுக்காக, அவள் என்ன ஜாதி என்ன மதம் என்று தெரியாத ஒரு பெண்ணை, அவளுக்கு என்ன வயசு, யாருக்காக காத்து நிற்கிறாள் என்றெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு பெண்ணை பற்றி எங்கிருந்தோ ஒரு கவிஞன் எழுதுகிறான். என் புத்தி மோசத்தால் எதையெதையோ எழுதி எதையெதையோ பேசி நான் கரகோஷம் கேட்டு விரியும் சிறகுகளை கோதி கொண்டிருந்து விட்டேன். இனி உன்னை புரிந்து கொள்ள எழுதுவேன் ஒரு கவிதை என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான். ஒரு கவிதைக்கு அவ்வளவு வீரியம் இருக்குமா? ஆமாம், அவ்வளவு வீரியம் இருக்கும். 40 வருடங்களாக உன்னுடைய மூளையில் அந்த கவிதை அப்படியே தங்கியிருக்கிறதா? ஆம், தங்கியிருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் வேலைக்கு போனேன், புள்ள பெத்த 2 பசங்க வளர்ந்தாங்க, என் மனைவி இருக்கிறாள், என்னுடைய வீடு இருக்கிறது, நான் ஒரு வீடு கட்டினேன், நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கிறேன், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றையும் விட இந்த கவிதையை நான் அப்படியே காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த மேடையில் உங்களோடு பேசுகிற தகுதியை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். நம்மளை கவிதை என்பது முகுந்த் நாகராஜன் என்று ஒரு பிரமாதமான கவிஞன் இருக்கிறார். முகுந்த் நாகராஜனுடைய இந்த கவிதையை நான் படித்து 20 வருடம் இருக்கும்.
எப்பொழுது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கும், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ராத்திரி 12 மணிக்கு மேல் என் நண்பர்கள் யாராவது பஸ் ஸ்டாண்டில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம், பஸ் ஸ்டாண்டில் போய் பரோட்டா சாப்பிட்டு வரலாம் என்றால் நான் போகவே மாட்டேன். யாருக்கும் அதனுடைய நான் ஏன் போக மறுக்கிறேன் என்ற அர்த்தம் தெரியாது. நண்பர்களே, 12 மணிக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் நான் எப்பொழுது போய் பார்த்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு 1000 பேர், 500 பேர், 250 குடும்பங்கள், 300 குடும்பங்கள், பிஞ்சு பெலாறு, இளம் பெண்கள், பெரியவங்க, வயசானவர்கள் என்று அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்திருப்பார்கள். அவர்கள் பெங்களூருக்கு போகிற பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்கள். இரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை 6 மணி வரையிலும் பாண்டிச்சேரியிலிருந்தும், கடலூரிலிருந்தும், வேலூரிலிருந்தும் வருகிற எல்லா பஸ்களும் நிரம்பி வழியும். அவர்கள் எல்லோரும் பெங்களூருக்கு உதிரி தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக போக விரும்புபவர்கள். நண்பர்களே, முதல் கஷ்டம் அங்கே போய் இறங்கின உடனே கிராமத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு எங்கே டாய்லெட் போகிறதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளோ பெரிய பெயின்? கிராமத்திலேருந்து போய் அப்படி கொத்து கொத்தாக இறங்குகிற எங்கள் மனிதர்களுக்கு சிட்டி ரவுண்ட் மார்க்கெட்டிலும், பெங்களூர் கலாசிபாளையத்திலும் எங்கே போய் டாய்லெட் போகிறது என்று தெரியாமல் முழிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் குடும்பமாக மைக்ரேட் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிராமங்கள் அவர்களை துரத்தி அடிக்கின்றன. கிராமங்கள் ஒரு மனிதனை துரத்தி அடிக்கிறது என்றால் அந்த கிராமங்கள் சுடுகாடு ஆகிவிட்டன என்ற அர்த்தம். அந்த கிராமங்களுடைய திருவிழாக்களை அவர்கள் நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள் என்ற அர்த்தம். அந்த கிராமத்தில் உள்ள அங்காளி பங்காளிகளுடைய சாவை அவர்கள் மதிக்கவில்லை என்ற அர்த்தம். எல்லா உறவுகளையும் துண்டித்து கொண்டு பெங்களூருக்கு போய் 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் ஆணாளாகவும் பெண்ணாளாகவும் சித்தாளாகவும் வேலை செய்ய பழகி கொண்ட இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் குறைந்ததே இல்லை. நான் அதனால் இரவு 12 மணிக்கு மேல் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு போகவே மாட்டேன். ஒரு நிலப்பரப்பு என்பது ஒரு எழுத்தாளர் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். ஒரு நிலப்பரப்பு என்பதை நான் நேற்று முன்தினம் விருதுநகர் கலெக்டரை வைத்துக்கொண்டு ஒரு உரையாற்றுகிற போது சொன்னேன். நீங்கள் சாத்தூரிலிருந்து கோவில்பட்டிக்கு போகிற போது இயற்கையின் அழகை பார்த்து கொண்டே போகலாம். என்னால் ஒரு நாளும் அப்படி பார்த்து கொண்டு போக நான் கண்ணை மூடிக்கொள்வேன். நான் பஸ்ஸிலேயோ கார்லேயோ போகும்போது என் கண்களை மூடிக்கொள்வேன். சாத்தூரிலிருந்து கோவில்பட்டிக்கு போகிற அந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக எனக்கு அழகிரிசாமி எழுதின திரிபுரம் என்கிற ஒரு கதை ஞாபகம் வரும். எத்தனை முறை நான் பயணம் பண்ணாலும் அந்த ஒரே கதை எனக்கு ஞாபகம் வரும். ஒரு வெள்ளரி பிஞ்சு, சாத்தூருக்கும் கோவில்பட்டிக்கும் இடையில் கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சு ரோட்டில் எடுக்கலாமா வேண்டாமா என்று ஒரு அம்மாவும் மகளும் பஞ்சம் பிழைக்க, ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு அம்மாவும் மகளும் எடுப்பதற்கு போட்டி போட்டு கடைசியில் அந்த அம்மா அந்த வெள்ளரி பிஞ்சை எடுத்து விடுவாள். பசி மானத்தை விட பெரிது என்று அழகிரிசாமி சொல்லாமல் அந்த விஷயத்தை சொல்லுவார். அன்று இரவு பசியின் கொடுமையில் யாரோ ஒரு ஹோட்டலில் வேலை செய்துவிட்டு வருகிற ஒரு சர்வர் பையனோடு ஒரு இருட்டில் ஒதுங்கிவிட்டு ஒரு கசங்கிய 10 ரூபாயோடு அம்மா வருவாள். அந்த பொண்ணு அம்மாவை மூஞ்சிலேயே அடிப்பா. ஐயோ, 10 ரூபாய்க்கு இப்படி சோரம் போயிட்டியே என்று அடிப்பா. நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ரூபாய்க்காக நீ சோரம் போய்விட்டியே என்று அந்த பொண்ணு அழவே இல்லை. 10 ரூபாய்க்காக நீ ஏண்டி போன, என்ன அனுப்பாத என்று அழுவாள். இதையெல்லாம் உங்களால் படிக்க முடியுமா? இதையெல்லாம் படித்துவிட்டு நீங்கள் மறந்து விட முடியுமா? இதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் ஒரு டிவி சீரியலில் பார்த்து மூழ்கிவிட முடியுமா? எனக்கு இந்த வாழ்க்கை சாத்தூருக்கும் கோயில்பட்டிக்கும் நடுவில் பயணம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அந்த ஆந்திராவிலிருந்து பந்தம் பொழைக்க வந்த அந்த அம்மாவும் மகளும் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதிக்கு, ஒரு மிகச்சிறந்த வாசிப்பாளனுக்கு இந்த கேரக்டர்ஸ், இந்த கதாபாத்திரங்கள் ஒருபோதும் அழகிரிசாமி இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் எழுதியிருக்கவே முடியாது. கற்பனையாக எழுதிவிட முடியுமா? அதே பீரியடில் எழுதின புதுமை பித்தன் பொன்னகரம் என்ற ஒரு கதை, ஒரே பக்கம் அந்த பொன்னகரம் என்ற கதை. ஒரு அம்மாளு என்கிற ஒரு பெண்ணை பற்றி புதுமை பித்தன் எழுதுகிறான். வீட்டில் அவனுடைய கணவன் சாக பிழைக்க கிடக்கிறான். ஒரு மாத்திரை வாங்குவதற்கு காசு இல்லாமல் இவ்வளவு நாள் வாழ்க்கையை தள்ளியாகிவிட்டது. இன்றைக்கு இரவு தள்ள முடியாது, மாத்திரை வாங்க காசு இல்லை.
புதுமைப்பித்தன் எழுதுகிறான், அம்மாளு ஒரு இருட்டில் ஒதுங்கினால் கையில் கசங்கிய 10 ரூபாய் இருந்தது, புருஷனுக்கு மாத்திரை வாங்கி கொண்டு வந்தால். புதுமைப்பித்தன் கடைசியாக, என்னவோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் பொன்னகரத்தின் கற்பு என்று எழுதுகிறார். இதை கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். இதை கடந்துதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது. இதை கடந்து தான் நாம் வீடு கட்டியிருக்கிறோம். இதை கடந்து தான் நான் 2 வீலர் வாங்கியிருக்கிறோம். இதை கடந்து தான் நாம் அரசு அலுவலர்களாக உத்தியோகஸ்தர்களாக வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி திரும்பி பார்த்தால் இவ்வளவு ரத்தம் தோய்ந்த, இவ்வளவு வறுமை தோய்ந்த, இவ்வளவு ஏழ்மை மிகுந்த வெள்ளரிக்காய்கள் சாலை எங்கும் கொட்டி இருக்கின்றன. இதை மறந்துவிட்டு அல்லது இதை மறுதளித்து விட்டு ஒரு வாழ்க்கைக்கு என்னால் போக முடியவில்லை. ஒரு இலக்கியவாதியால் போக முடியாது. எனக்கு மறுபடியும் உங்களோடு பேசுவதற்கு புதிதாக பல விஷயங்கள். இந்த இத்தனைக்கும் நடுவில் இப்போ பருதி பல பயணங்களை சொன்னார். நான் ஒரு பயணத்திலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். எனக்கு பாவண்ணன் என்று ஒரு இந்த பெயர்களை நாம் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு தேசத்தினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு மாவட்டத்தினுடைய ஆத்மாக்கள் இந்த எழுத்தாளர்கள் தான். அவன் எவ்வளவு ஏழ்மையானவனாக இருக்கலாம், அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாக இருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் ஒரு டீ வாங்கி கொடுங்க சார் என்று கேட்பவனாக இருக்கலாம். ஆனால் அவன்தான் உங்கள் எல்லாரையும் விட உயர்வானவன். அவன்தான் இந்த தேசத்தின் ஆத்மா. பாவண்ணன் ஒரு பயணம் என்று ஒரு கதை எழுதியிருப்பார். நண்பர்களே, பெங்களூரிலே பாவண்ணன் வேலை பார்க்கிறார். போஸ்ட் ஆஃபீஸிலே ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கதை. இன்றைக்கி அப்படி திரும்பி பார்த்தால் நூற்றுக்கணக்கான 2 வீலர்ஸ் போகிறது, திரும்பி பார்த்தால் ஆயிரக்கணக்கான கார்கள் போகிறது. ஆனால் பாவண்ணன் இந்த கதையை எழுதுகிற போது ஒரே ஒருவன் ஒரு சைக்கிள் வைத்திருந்தால் அது பெரிய விஷயம். எங்கள் அப்பாவே எனக்கு மிகப்பெரிய சாட்சி. எங்கள் அப்பா ஒரு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெயும் இன்னொரு கிண்ணத்தில் மண்ணெண்ணையும் வைத்து கொண்டு ஒரு துணியை வைத்து எங்கள் அப்பா வைத்திருந்த சைக்கிளை தேய்ப்பார். அது இதுக்கு மேலே பலன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஆகிடும். யாரும் போய் தொடக்கூட கூடாது அந்த ராலி சைக்கிளை. எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு அப்பாக்கள் இருந்திருப்பார்கள். எல்லார் வீட்டிலையும் இப்படி ஒரு சைக்கிள் இன்றைக்கு கேட்பாரற்று கிடந்திருக்கும் இல்லையா? அப்படி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கிற ஒரு பையன் 800 ரூபாய் லோன் போட்டு, நண்பர்களை இதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும். சார் 800 ரூபாய் போய் எவனா லோன் போடுவானா என்று கேட்கலாம். இன்றைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நாம் அப்படி எங்கள் அப்பா 2nd கிரேட் டீச்சர். எங்கள் அப்பா ரிட்டையர்டு ஆகி வரும்போது அதிகபட்சமாக அவர் வாங்கி கொண்டு வந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 18,000 ரூபாய். எங்கள் அம்மா கூடையே நின்னாங்க. எங்கள் அப்பா கணக்கு போட்டு ஒவ்வொருத்தருக்காக கடன் யார் யாருக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 500 ரூபாய் மீந்துச்சு. எங்கள் அம்மா கேட்டாங்க, வாத்தியாரா எனக்கு ஒரே ஒரு புடவை வாங்கி கொடு, உங்க கூட 40 வருஷம் வாழ்க்கை நடத்துகிறேன். எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கல. அதான் ஒரு 2nd கிரேட் வாத்தியாரோட. இன்றைக்கி போய் ஒரு 2nd கிரேட் வாத்தியார்ட்டு நான் இதை சொல்ல முடியுமா? யாத்ரா ஊற்று. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கில் பார்த்துட்டாங்க. ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்க, அப்புறம் அவங்களே கொஞ்சம் வட்டிக்கு விட்றாங்க, அப்புறம் அவங்களே ஊரில் 8 பிளாட் வாங்கி போட்டுக்கிறாங்க. எல்லாமே இப்போ அவங்களுக்கு இது எல்லாமே இலக்காரமாக தான் இருக்கும். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை நான் சொன்னேன்னா இலக்காரமாக இருக்கும். அப்பா நம்ம அங்கே போயிடலாம். சைக்கிள் லோனில் 800 ரூபாய் லோனில் ஒரு மாதத்துக்கு 80 ரூபா பிடிச்சிருவாங்க சம்பளத்தில். அவர் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயி. அவர் ஏன் தெரியுமா சைக்கிள் வாங்கினார்? டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு இல்லை. அது கூட அப்புறம் பெங்களூர்லேருந்து மங்களூர் வழிக்குதில்ல, யாராவது போய்க்கிறீங்களா? ஐ திங்க் பருதி போயிருப்பார். நீங்கள் போய்க்கிறீங்களா சார்? ஆமாம், பெங்களூர்லேருந்து மங்களூர் போகிற வழிக்குதில்ல, அந்த வழி அவ்வளோ அழகான வழி. அதில் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இவர் நினைப்பார், வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த வழியில் நான் சைக்கிளில் போகணும் அப்படின்னு நினைப்பார். நான்லாம் அப்படி நினச்சிக்கிறேன். இங்கே சேலத்துக்கு போகும்போதெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு மூங்கில் காடு கிராஸ் ஆகும். அந்த மூங்கில் காட்டை வாழ்க்கையில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு காதலியோட ஒரு பைக்கில் போகணுன்னு நான் நினைப்பேன். வயசு 60 ஆயிடுச்சு, நடக்கவே இல்லை. ஒரு நாள் எல்லாருக்கும் அப்படி ஒரு கனவு இருக்கும். என்னென்னா, இப்போ நான் மைக்கில் சொல்லிடுறேன், பல பேர் சொல்ல முடியாத மக்கி செத்துருவோம், யார்ட்டையுமே சொல்ல முடியாது. இப்போ ஆமாம், அவன் சைக்கிள் வாங்கிட்டு இப்போ மங்களூருக்கு போகிறான். இந்த நம்ம விரும்பினதை அடைஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு பயங்கர சந்தோஷம் வரும். ஜெயகாந்தன் சொல்கிறாரு, கல்வி எப்போ திரும்ப மகிழ்ச்சி ஆகுது? நீ நினைக்கிற கல்வியை நீ கற்கும்போது அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. வீட்டில் நீட்டு பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரூமில் போட்டு பூட்டும் போது அது விஷம் குடிக்கிறதுக்கு சமம்.
உனக்கு வேண்டிய கல்வியை நீயே மகிழ்ச்சியாக படிக்கிறல்ல, அப்போ சந்தோஷமாயிடுவேன். இவனுக்கு சைக்கிள் கிடச்சிச்சா, இவன் சூப்பராக எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடின்னு பயங்கர ஜாலியாக போகிறான். மங்களூர்ல 2 பக்கமும் மரம், நிழல், மலைகள், காடுகள், சின்ன சின்ன அருவிகள், அப்படியே சந்தோஷத்தில் போகிறான்னா சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. புது சைக்கிள் அப்போ தான் வாங்கின சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. இவன் சைக்கிளை தள்ளிக்கினே போகிறான். தள்ளிக்கினே போய் ஒரே ஒரு குடிசை வீடுக்குது. குடிசை வீட்டாண்ட போய் சைக்கிளை நிறுத்திட்டு அம்மா சத்தம் போடுறான். அம்மா யாரோ ராப்பிச்சக்கார மாதிரி நினச்சின்னு ஒரு அம்மா வெளியே வருது. மிடில் ஏஜில் இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மான்னு சொல்கிறது, சைக்கிளில் மங்களூர் போனோமா, பஞ்சர் ஆகிடுச்சு, புது சைக்கிளு. இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் பஞ்சர் ஒட்ட போட்டுமா, பஞ்சர் ஒட்டின்னு போயிட்டுமான்னு கேட்குறான். இந்த டைலாக் நடக்கும்போதே அந்த வீட்டில் ஒரு பையங்கிறான், 6வது நம்ம படிக்கிறான், சின்ன பையன். அவன் ஓடி வந்து இந்த ஆளையும் பார்க்கல, அம்மாவையும் பார்க்கல, சைக்கிளை பார்க்குறான். அவன் சைக்கிளை பார்த்து கையில் சுற்றி பார்க்குறான், குரங்கு பெடல் அடித்து பார்க்குறான், பெல் அடித்து பார்க்குறான். எல்லாமே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ஒரு தேவதையே அவங்க வீட்டுக்கு வந்துச்சு சைக்கிள்ன்ற பேரில். சந்தோஷமாகறான். இப்போ இந்த பையன் வந்து இந்த குமஸ்தா வந்து அவனை பார்க்குறான். கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்மளை தங்க விட்ருவாங்க, ஏன்னா பையன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிறான். அந்த அம்மா என் பையனை கேட்டு தங்கிக்க வந்து, எந்த பையனை, 6வது படிக்கிற பையனை. அவனை நீ தங்க மாமா வா அப்படின்னு போய் 2 பேரும் தங்கிக்கிறாங்க. காலையில் எழுந்துச்சி இவன் எழுந்திருக்கிறானோ இல்லையா, பையன் எழுந்துச்சிட்டான். எழுந்துச்சி குளித்து விபூதிலாம் வச்சுக்கின்னு ரெடியாக போய் சைக்கிள் பக்கத்தில் நிற்கிறான். எங்கடா நிற்கிறான்னு இவன் கேட்குறான். அவங்க அம்மாட்ட அந்த பையன் சொல்கிறான், அம்மா இந்த மாமா கூடயே நான் மங்களூர் வரலும் போகிறேன். போய் மங்களூரில் தானே எங்கள் சொந்த மாமாங்கிறாரு, தாய் மாமா அங்கே தான் இருக்கிறார், இந்த அம்மாவுக்கு தம்பி. அவர் வீட்டில் 6 பொண்ணுங்க இருக்குது மாமாவுக்கு. ஆமாம், அந்த மாமா பொண்ணுங்க எதிரில் அவர் சைக்கிளை தொட்டுட்டாருன்னு இந்த பையனை பின்னி எடுத்துட்டார் ஒரு தாட்டி மாமா. அந்த அவமானம் தாங்காமல் வந்தவன் தான் இவன். ஆமாம், இப்போ இவங்க வீட்டுக்கே சைக்கிள் வந்துடுச்சு. இவன் பயங்கர சந்தோஷமாகி நான் அந்த மாமா கூட போட்டுமான்னு கேட்குறான். அம்மா போடான்னுறான். போடனே பஞ்சர்லாம் ஒட்டிடுறாங்க. ஓட்டிட்டு இந்த குமஸ்தா மாமா சைக்கிள் ஓட்டுறாரு. இந்த பையன் சைக்கிளுக்கு பின்னாடி உட்காந்து அவர் முதுகை பிடிச்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் பிடிக்கிறான். அவன் 5வது நிமிஷம் லேசாக அவரை தட்டுறான், முதுகை தட்டி, மாமான்னு கொஞ்சம் நிறுத்து அப்படின்னா. சைக்கிளை பிரேக் பிடிச்சின்னுட்டாருன்னா, நீ கொஞ்சம் நடந்து வா, எனக்கு குரங்கு பெடல் ஓட்ட தெரியும், கொஞ்சம் தூரம் நான் ஓட்டுறேன்றான். இப்போ இவனுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல, அது அவருக்கு பயங்கரமாக பிடிச்சி போய் சைக்கிள் அவன்கிட்ட கூட அவன் ஓட்டுறான். இவர் பின்னாடி நடந்து போகிறாரு. மாற்றி 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 அப்படி ஒரு பயணம் நிகழ்கிறது. நண்பர்களே, இந்த பயணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கும். அப்படியான பயணங்களை எல்லாவற்றையும் நம்முடைய வெஹிக்கிள்ஸ், நம்ம வச்சுக்கிற 2 வீலர்ஸ், நம்ம வச்சுக்கிற கார்கள் நம்மை தவற விட்டு விட்டன. அவர்கள் மாறி 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 மங்களூருக்கு போய்விடுவார்கள். இதெல்லாம் கதை இல்லை. இப்போது ஒரு மேடு, அந்த மேட்டை ஏறி லெஃப்டில் திரும்பினால் மாமா வீடு. இந்த பையனுக்கு என்ன ஆசைன்னா, மாமா வீட்டுக்கு முன்னாடி போய் தனியாக, இந்த மாமாவை சைக்கிள் மாமா பின்னாடி தான் வரணும், போய் குரங்கு பெடல் அடிச்சுன்னு போய் நிறுத்தி பெல் அடிக்கணும். பெல் அடித்தா மாமாவில் 6 பொண்ணுங்களில் 3 பொண்ணுங்களாச்சும் வந்து பார்ப்பாங்க. வா, இந்த பையன் சைக்கிளில் வந்துக்குது, மாமா வந்து பார்ப்பார். எந்த மாமா அடித்தாரோ அவர் வருவார். அவர் எதிரில் பயங்கர பந்தா, ஐஏஎஸ் கலெக்டர் கூட அந்த பந்தா வராது. அவன் போய் அப்படி நின்று பெல் அடிக்கணும், இதான் ஆசை. இவன் சைக்கிள் எடுத்துன்னு அந்த லைனில் திரும்புவான். அங்கேருந்து ஒரு பஸ்ஸு, பெங்களூருக்கு போகிற பஸ்ஸு வந்து மேட்டில் இறங்கி இங்கே வந்து நிற்கும். உலகத்தில் எவனாலும் எழுத முடியாத ஒரு கதையை பாவனர் எழுதியிருக்கிறார். பெங்களூர் பஸ்ஸில் இந்த குமஸ்தா ஏறி பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க என்று கேட்டு டிக்கெட் வாங்கி விடுவான். நண்பர்களே, சைக்கிள் அந்த பையன் கையிலேயே நின்றுவிடும். நம்மை விட இந்த பையன் கையில் தான் இருக்க வேண்டியது இந்த சைக்கிள் என்று அன்பை அப்படி பரிமாற தெரிந்த ஒரு கதை இருக்கிறது.